செகண்ட் டெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நானோ வேதியியலோட பயன்பாடுகள் இடையே போன வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ நானோ பொருட்களின் குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சிஜனோடு வெப்ப உமிழ் எரிதல் வினை புரிந்து வெடித்து சிதற வாய்ப்பு இருக்குது. நானோ துகள்கள் வந்து அதிகளவு வினை புரிவதால் எளிதாக மாசுக்களுடன் வினைபுரியும். இது வந்து ரொம்ப ஆபத்தானது, நச்சுத்தன்மை கொண்டது. தொகுத்தல், வடிவமைத்தல் மற்றும் பயன்படுத்துதல் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். மறுசுழற்சி செய்வதும் முழுமையாக அழிப்பதும் கடினம். அடுத்து மருந்தாக்க வேதியியலில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படி, நோய்களை குணப்படுத்த பயன்படும் வேதிப்பொருட்களை மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த மூலிகையை வந்து ட்ரக்யூ அப்படின்னு ஃப்ரெஞ்சில் வந்து சொல்கிறோம். அடுத்து இந்த மருந்துகளின் வந்து மூலங்கள், சரிங்களா? மூலம் வந்து தாவரங்களில் இருந்து என்னென்ன மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, மார்ஃபின், குயினைன். தாவரங்கள்லாம் மரமா, ஸோ வந்து என்னென்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மரம், மார்ஃபின். குயில் இருக்குமா, குயினைன். அடுத்து ரசாயன தொகுப்பு, ரசாயனத்தில் இருந்து, அதாவது கெமிக்கல் ஃபார்மெட்டில் ஆஸ்பிரின், பேராசிட்டமால் இதெல்லாம் பெயின் கில்லர்ஸ்லாம் கெமிக்கலாக உருவாக்குறாங்க. அடுத்து விலங்குகள்லேருந்து, விலங்குக்கும் சுகர் இருக்கும்ல, ஸோ இன்சுலின், ஹெபாரின் இது. அடுத்து வந்து கனிமம், கனிமம்னா ஸோ அதிலேருந்து திரவ பாரஃபின், பாரஃபின்னாலே மெழுகு. ஸோ கனிமத்திலேருந்து பாரஃபின், ஒரு மெழுகுக்கு மரம் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து திரவ பாரஃபின் எடுக்கிறாங்க. அடுத்து நுண்ணுயிர், இது நமக்கு தெரியும், பென்சிலின். மரபு பொறியியல், மனித வளர்ச்சி ஹார்மோன். மரபு பொறியியல்னாலே டிஎன்ஏ, ஸோ மனித வளர்ச்சி ஹார்மோன், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து மருந்துகளின் வகைகள். சில மருந்துகள் வியாதியை குணப்படுத்த அப்படின்னும் மருந்து உடலில் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுதான் வந்து மார்ஃபின், கொகைன். இது வந்து குணப்படுத்தாது, பட் சில விளைவுகளை வந்து என்ன பண்ணுன்னா கம்மி பண்ணும். அடுத்து மயக்க மருந்துகள் பற்றி பார்க்கலாம். மயக்க மருந்துகள் வந்து 2 டைப் இருக்குது. பொது மயக்கமூட்டிகள். பொது மயக்கமூட்டிகள்னால் வந்து இது எல்லா வகையான உணர்வுகளையும் இழக்க செய்வை, வலி உணர்வை மீள்தன்மையுடன் இழக்க செய்கின்றன. அடுத்து குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள். குறிப்பிட்ட இடத்தை மட்டும் உணர்வு இழக்க செய்யும். மயக்கமூட்டும் வேதிப்பொருட்கள் என்னென்னா 3 முக்கிய வேதிப்பொருட்கள். ஒன்று வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, இது நிறமற்ற மணமற்ற கனிம வாயு ஆகும். இது பொது மயக்க மருந்துகள், ஈத்தர் போன்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலந்து பயன்படுத்தும். ஈத்தர் அப்படின்னாலே ஒரு பொது மயக்க மருந்து, அதோடு சேர்த்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மயக்கமூட்டும், நைட் ஆனாலே வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும்ல, ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்க வச்சுக்கணும். இதுக்கு வந்து நிறம் கிடையாது, மனம் கிடையாது. நைட்டு நிறமே இருக்குது, அதில் கருப்பாக இருக்கும். நிறமற்ற மணமற்ற கனிம வாயு வச்சுக்கணும். அடுத்து குளோரோஃபார்ம், இது வந்து நிறைய படத்துலேயே வந்து சொல்லுவாங்க, குளோரோஃபார்மை வச்சு தான் மயக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எளிதில் ஆவியாகும் திரவம், இனிமையான மனம், இனிப்புச்சுவை கொண்டது. ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது நச்சுத்தன்மையுள்ள கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது. எப்போவுமே மயக்கம் போட வச்சோடனே காரில் கடத்திட்டு போவாங்க, ஸோ கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது. இது வந்து இது இப்போது யூஸ்லேயே இல்லை. அடுத்து ஈத்தர், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஈத்தர்னா பொது மயக்க மருந்துட்டு. ஸோ ஈத்தர்னா டைஎத்தில் ஈத்தர் என்பது எளிதில் ஆவியாகும் திரவம். இது வந்து 0.002% ப்ரொப்பைல் ஹாலைடுடன், ப்ரொப்பைல் ஹாலைடுனா பிஹெச் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. இங்கே ப்ரொப்பைல் ஹாலைடு நிலைப்படுத்தியாக, ஸ்டெபிலைசராக வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈத்தர் அப்படின்னாலே டைஎத்தில் ஈத்தர். ஈத்தரோட எதோட சேர்த்து வினைபுரியுதுன்னா ப்ரொப்பைல் ஹாலைடோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஈன்னு வரும், இது பிஹெச், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈத்தர் பிஹெச்சோட சேர்ந்து இது வந்து என்ன பண்ணோன்னா, அதாவது இந்த ஈத்தர் வந்து பிஹெச்சோட இணைந்து உட்கவரப்பட்டு மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி நோயாளியை உணர்விழக்க செய்யும். அடுத்து வலி நிவாரணிகள், ஆஸ்பிரின். அடுத்து நோவாலஜின், வலிக்கு ஸோ நோவாலஜின் போன்றவை பொதுவான வலி நிவாரணிகள். ஆஸ்பிரின் மருந்து வலி நிவாரணியாகவும், காய்ச்சல் நிவாரணியாகவும், சில நார்கோட்டிக் மருந்துகளாகவும் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக வெளிப்புறமாக பயன்படுத்த களிம்பு பயன்படுத்துகிறவும் சொல்கிறாங்க. அடுத்து காய்ச்சல் நிவாரணிகள், இது வந்து ஆஸ்பிரின், ஆன்டிவைரின்னா ஆன்டிபயோட்டிக் ஃபீவர் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் வந்து நமக்கு தெரியும். அது போக ஃபினாசிடின், ஸோ அவங்க ஃபைன் ஆகிறதுக்காக ஃபினாசிடின் ஃபைன் ஆகிறதுக்காக. அடுத்து பேராசிட்டமால், இது வந்து ஃபீவருக்கு கொடுக்குறது. என்னென்னா ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக்னா வச்சுக்கணும், ஆன்டிபைரின், ஃபினாசிடின், அடுத்து வந்து பேராசிட்டமால். அடுத்து புடைத்தடுப்பான்னாலே வந்து அயோடோஃபார்ம், லைக் டெட்டால் அந்த மாதிரி வச்சுக்கணும். நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு. ஸோ வந்து இது வந்து குடல் சிறுநீர்ப்பை தொற்று நீக்கிறதுக்கும் பயன்படுது. அயோடோஃபார்ம், புடைத்தடுப்பான்னாலே அயோடோஃபார்ம், அயோடெக்ஸ் எடுத்து தேய்ச்சிடணும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி. ஒரு புரைத்தடுப்பானாகவும் இது 1% கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அடுத்து
0.2 ஃபினாயில் கரைசல் புரைத்தடுப்பானாக, ஃபினாயிலை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபினால் கரைசல் புரைத்தடுப்பானாக 1% கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடு முக்கியமான வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுகிறது. சரிங்களா? HO ஹைட்ரஜன் பெராக்சைடு முக்கியமான வெளிக்காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுகிறது. அடுத்து மலேரியா நிவாரணிகள். மலேரியானது புரோட்டோசோவாவால் பரவும் குளிரையும் காய்ச்சல் மேம்படுத்தக்கூடிய நோயாகும். 103 டிகிரி 106 டிகிரி காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். கல்லீரலை பாதித்து இரத்த சோகை, கல்லீரலை பாதிச்சிட்டாலே பிளட் தூய்மை அடையாது. ஸோ இரத்த சோகை நோய் வரும். சில தாவரங்களின் தண்டு வேர்ப்பகுதியில் சாறு மலேரியா நிவாரணியாக பயன்படுகிறது. குயினைன் மலேரியா நிவாரணி. சின்கோனா என்னும் மரப்பட்டையிலேருந்து சின்னமானாலே மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சின்கோனா மரப்பட்டையும் குயினைனும் இதுக்கு பயன்படுத்தப்படுது. 1961 கண்டுபிடிக்கிற மலேரியா நிவாரணி பைரிமித்தமைன், அதாவது 5 அப்படிங்க வச்சுக்கலாம். எனினும் குயினைன், ப்ரோமின் மற்றும் குளோரோகுயின் இதுதான் வந்து சிறந்த நிவாரணிகள். இது கண்டுபிடிச்சாங்க, 5 கண்டுபிடிச்சாங்க. பட் அது பெருசாக யாரும் எடுத்துக்கல. குயினைன், ப்ரோகைன் மற்றும் குளோரோகுயின் இதுதான் சிறந்த நிவாரணிகள் அப்படின்றாங்க. ஓவில் மற்றும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் போன்றவை கட்டுப்படுத்த குளோரோகுயின் அதிகமாக பயன்படுகிறது. என்னது? ஓவல் ஷேப்பில் இருக்க மலேரியா, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், அதே வைரஸ் மாதிரி இருக்கும். ஸோ குளோரோகுயின் அதிகமாக பயன்படுகிறது. இது மலேரியா நிவாரணிகளோட கலவையாக பயன்படுத்தப்படுகிறது.